உங்கள்ல யாருக்காவது பெண்கள் கூட பேசணும்னு ஆசையா இருக்கா? யார் கூடயாவது கடல போட்டா நல்லாருக்கும், டைம் பாஸே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஆண்களா நீங்க? உங்களுக்காகவே ஒரு ஆப்ப புதுசா உருவாக்கி, செலவே இல்லாம நீங்க பேசுறதுக்கு அதுக்கு வாய்ப்பும் குடுத்துருக்காங்க. இத பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னா, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் நம்ம வீடியோவ பாருங்க. ஃபுல்லா கிளியரா நீங்க தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டூ ஜேரஸ் எலைட் அண்ட் நான் உங்க ஜேரஸ். ஆஸ் எ 90s கிட்ஸ் நம்ம ஒரு பெண் கிட்ட பேசணும் அப்படின்னு நம்ம நெனச்சோம்னா, நம்ம உடனடியா போய் பேச முடியுமா? அதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் அந்த நேரம் கிடையாது. பெண்கிட்ட ஃபோன் இருக்காது. நம்மகிட்டயும் ஃபோன் இருக்காது. நம்ம போய் டக்குன்னுலாம் பேச முடியாது. ஒரு பெண்ணே வந்து நம்மளுக்கு புடிச்ச பெண்ணா இருக்கும். நம்ம கிராஸ் பண்ணி போம்போது, அந்த பெண்கிட்ட நம்ம பேசலான்னு தோணும். பட் அதுக்குண்டான வாய்ப்பு இருக்காது. அப்படியே நம்ம பக்கத்துல இருந்தாலும் நம்ம தலை குனிஞ்சுட்டு போயிருவோமே தவிர, அந்த பெண்கிட்ட நம்ம பேசுறதுக்கு எந்தவித தைரியமும் நமக்கு கிடையாது. அந்த பெண்ணுமே பார்த்துட்டு அப்படி போவாங்க. நம்ம வந்து அந்த பெண்கிட்ட நம்ம பேசணும். நம்மளுக்கு அந்த பெண்ண பிடிச்சிருக்கு அப்படின்னு நெனச்சோம்னா, நம்ம திரும்ப திரும்ப நம்ம பார்ப்போமே தவிர, அதுக்கு அடுத்து ஒரு விஷயத்த நம்ம செய்யவே மாட்டோம். அந்த பெண்ணா பார்த்து இறக்கப்பட்டு, இவன் என்னடா திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கான், நம்மகிட்ட ஏதோ சொல்ல நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவா இரக்கம் காமிச்சு நம்மகிட்ட பேசினா தான் நம்ம பேசுவோம். அதுதான் 90s கிட்ஸோட காலம். ஆனா, இப்ப உள்ள காலகட்டத்தின்படி சில விஷயங்கள் வித்தியாசமா நடந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, சில ஆப்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பு, தோஸ்த் ஆப்பு, வைப்லி ஆப்பு, இன்னும் கண்ட கழுதையான ஆப்ஸ் நெறைய இருக்கு. இப்படிப்பட்ட ஆப்ஸ்ல என்ன செய்றாங்க அப்படின்னா, அ ஒ லேடீஸ வந்து ஜாயின் பண்ண வைக்கிறாங்க. இந்த ஆப்ல வந்து லேடீஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ. இதே இது ஆண்கள் ஜாயின் பண்ணாங்கன்னா, அவங்களும் ஃப்ரீயா ஜாயின் பண்ணிக்கலாம். பட் அவங்க வந்து பேசணும் அப்படின்னு இருந்ததுன்னா, அவங்க ரீசார்ஜ் பண்ணிக்கணும். பெண்கள் வந்து ரீசார்ஜ் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்கள் வந்து பெண்கள் கிட்ட பேசணும்னா, அந்த ரீசார்ஜ் பண்ண அமௌண்ட்ட வச்சு தான் பேச முடியும். அப்படி பெண்கள் கிட்ட பேசும்போது, அந்த அமௌண்ட் நீங்க ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்க அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அதுல வந்து ஒரு பாதிக்கு மேல இருக்கக்கூடிய அமௌண்ட் இந்த ஆப் உருவாக்குன ஓனர்ஸ்க்கு போய் சேரும். மீதி அமௌண்ட் வந்து கொஞ்சம் அமௌண்ட் இந்த பெண்களுக்கு போய் சேரும். யார்கிட்ட பேசுறோமோ அந்த பெண்கள் கிட்ட போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு வடிவமைச்சிருக்காங்க. இது மூலியமா இந்த பெண்களுக்கு ஏதோ வேலை வாய்ப்ப இந்த ஆப்போட ஓனர்ஸ் குடுத்த மாரி ஒரு ஏதோ கிரியேட் பண்ணி வச்சிருக்கானுங்க. இதுதான் மோசமான விஷயமே. இது ஒரு வேலையா? வொர்க் ஃப்ரம் ஹோம் மாரி, இது ஒரு லேடீஸ்க்கு ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க ஏதோ வேலை போட்டு குடுக்குற மாரி ஒரு விஷயத்த செஞ்சிருக்கானுங்க. வீட்ல உட்காந்துட்டு அப்பா, அம்மாக்கு தெரியாம, ஹஸ்பண்டுக்கு தெரியாம, யாருக்குமே தெரியாம இந்த ஆப்ல ஏகப்பட்ட லேடீஸ் ஜாயின் பண்ணி, முகம் தெரியாத ஆண்கள் கிட்ட யாரு, எவன் நல்லவனா, கெட்டவனா, அவன் ரவுடியா, சின்ன பையனா, பெரிய ஆளா, தாத்தாவா, இல்ல ஒரு 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 10 வயசு பையனா, எதுவுமே தெரியாம அந்த பெண் வந்து அந்த பையன்கிட்ட பேசிட்டு இருக்கா. காரணம் என்ன? அந்த ரூபா. நம்ம பேசுனோம்னா, அந்த 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 நிமிஷங்களுக்கு நம்மளுக்கு ரூவா கிடைக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்கு அந்த பெண்ணும் அந்த எதிர்ல பேசிட்டு இருக்கக்கூடிய ஆண் கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. எப்படி போய்க்கிட்டு இருக்கு பாருங்க கல்ச்சரு. எவ்வளோ மோசமா போயிட்டு இருக்கு பாருங்க. காரணம் என்ன? நம்ம அந்த ஆண பார்க்கறது கிடையாது. முகம் தெரியாத ஒருவன்ட்ட நம்ம பேசுறதுல நமக்கு என்ன தயக்கம்? நமக்கு தான் காசு வந்து சேர்ந்துடுதே. நம்ம வீட்டு செலவுக்கு ஆகும். இத ஒரு சேவிங்ஸா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பெண்களும் இந்த விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்க எவ்வளோ பெரிய துரோகத்த செஞ்சுட்டு இருக்கீங்க பெண்களே! உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஒரு ஆணா, ஒரு நண்பனா, ஒரு சகோதரனா உங்ககிட்ட நான் அந்த ஒரு கேள்விய கேட்கிறேன். உங்களுடைய கணவனுக்கு நீங்க துரோகம் பண்றீங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகலையா? உங்க அப்பா, அம்மாவுக்கு நீங்க துரோகம் பண்றீங்கன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகலையா? உங்களுடைய அண்ணன், தம்பி, அக்கா, தங்கைகளுக்கு நீங்க துரோகம் பண்றீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியலையா? அப்படி ஒழுக்கம் இல்லாம இப்படி கண்ட ஆண்கள் கிட்ட நீங்க பேசி தான் சம்பாதிக்கணும்னா, அப்படிப்பட்ட பாவ காசு உங்களுக்கு கண்டிப்பா வேணுமா? இதெல்லாம் யோசிங்க. இதுக்கு மீறியும் இப்படிப்பட்ட கேள்விக்கு உங்களுக்கு எல்லாம் பதில் நல்ல பதிலா தெரிஞ்சுச்சு அப்படின்னு இருந்ததுன்னா, அதுக்கப்புறம் நீங்க இந்த ஆப்ப யூஸ் பண்ணுங்க. எந்தவித தயக்கமும் எனக்கு இல்ல. இந்த இந்த ஓனர்ஸ் என்ன செய்றாங்க, இந்த ஆப் ஓனர்ஸ் என்ன செய்றாங்க, ஆண்கள் வந்து பெண்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது வந்து எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்றத அந்த விஷயத்த யூஸ் பண்ணிட்டு, இப்படி பெண்களுக்கு ஒரு வேலை வாய்ப்ப குடுக்குற மாரி, பெண்கள் வந்து காசு தேவைப்படுது. அவங்களுக்கு வந்து வீட்ல இருக்கோம். நம்ம அந்த ஃப்ரீ டயத்துல ஏதாவது ஒரு வருமானம் நம்ம வீட்டுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசிக்கிற அந்த விஷயத்த வச்சு, அவங்க நம்ம பணத்த குடுத்தோம்னா அவங்க ஜாயின் பண்ணிருவாங்கன்னு சொல்லிட்டு, அவங்கள அப்படி டெம்ப் பண்றாங்க. ஆண்கள வந்து பெண்கள் கிட்ட நீங்க பேசணும்னு சொல்லிட்டு இப்படி டெம்ப் பண்றாங்க. 2 பேரையும் அவங்க வந்து அ இல்லீகலா முகம் தெரியாம இருக்கக்கூடியவங்கள பேச வச்சு, நடுவுல வந்து இந்த ஆப் ஓனர்ஸ் சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. இத கவர்ன்மெண்ட்டும் அலோவ் பண்ணிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான விஷயம் இங்க தமிழ்நாட்டுல ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. இது தெரிஞ்சவங்க அதிகமா இருப்பீங்க. தெரியாதவங்களுக்கு உங்களுக்கு சொல்றேன். இனி இந்த ஆப்ஸ் பக்கத்திலேயே போகாதீங்க. இந்த ஆப்ஸ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த மாரி ஆப்ஸ யூஸ் பண்ணாதீங்க.
உங்களுடைய இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒருவேளை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியலைனாலுமே உங்களுடைய ஒரு அக்காவோ தங்கச்சியோ இல்லைன்னா உங்களுடைய மகளோ இந்த மாதிரி ஆப்ஸில் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஆப்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க. இது அடுத்தடுத்த தவறான லெவலுக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றது தான் என்னுடைய இன்றைய பதிவு. மேலும் பார்த்தீங்கன்னா சில இன்ஃப்ளூவன்சர்ஸ் இருக்காங்க. அந்த இன்ஃப்ளூவன்சர்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆப் வந்து ஒரு தவறான ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ கொடுக்குறாங்க. அவங்கள பற்றி நான் சொல்கிறேன். சில சேனல்ஸ் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த சேனல்ஸ் அப்படின்னா, A to D அப்படின்னு ஒரு சேனலு, அதுபோக விபி ஃபன் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு, ட்ரிக்கி ட்ரிக் அப்படின்னு ஒரு சேனலு, கேகே கந்தசாமி கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல். இதெல்லாம் கொஞ்சம் சேனல். இன்னும் நிறைய சேனல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஆப்பு, வைப்லி ஆப்பு, தோஸ்த் ஆப்பு இதெல்லாம் வந்து மாமா சேனல், மாமா ஆப்பு, இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் இவங்க எல்லாமே அந்த ஆப்பை தெளிவாக ரிவ்யூ பண்ணுறாங்க. இந்த ஆப்பில் இப்படி தான் ஜாயின் பண்ணணும், இப்படி தான் ரீசார்ஜ் பண்ணணும், இப்படிலாம் நீங்கள் பெண்கள் கிட்ட பேசுனீங்கன்னா இந்த பெண்கள்லாம் இப்படி தான் பேசுவாங்க, இது வந்து தவறாக போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த பெண்கள் வந்து ஒருவேளை உங்களுக்கு ஃபோன் நம்பரை கொடுக்கலாம், அவங்க வாட்ஸ்அப்பில் கூட தனியாக பர்சனலாக பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்னும் தனியாக கூட நீங்கள் பர்சனலாக காண்டாக்ட் பண்ண முடியும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்ககிட்ட நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது மூலியமாக அவங்களே இந்த ஆப்பையும் அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணுறாங்க. மேலும் இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுற அந்த வீடியோவுக்கு தான் அதிகமாக இந்த ஆப்ஸும் அட்வர்டைஸ்மெண்ட்டாக வருது. ஸோ இவங்க வந்து நல்லது செய்கிறேன்னு நினச்சிக்கிட்டு தவறை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆப்ஸை வந்து பேடாக அவங்க வந்து வெளியில் போர்ட்ரே பண்ணணுன்றதுக்காக இவங்க வந்து இன்னும் அதிகமாக இந்த சேனலை பற்றி ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்குறவங்களும் அவங்க ரைட்டு சொல்கிற மாதிரி ஒருவேளை நம்மளுக்கு தேவையான விஷயம் தான் இந்த ஆப்பில் இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவன் தவறாகவே அவன் வந்து அந்த ஆப்குள்ளே போய் அவன் வந்து தவறு செய்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேலும் பெண்கள் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் தமிழ் பெண்கள் தானே, நீங்கள் வந்து இவ்வளவு நாள் நல்ல கலாச்சாரத்தில் தான் இருந்தீங்க, உங்கள் அம்மா அப்பாவை பார்த்து தானே நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. உங்கள் அம்மா இப்படியெல்லாம் பேசுவாங்களா? இன்னொரு முகம் தெரியாத ஆண் கிட்ட பேசுவாங்களா? ஒருவேளை அப்படி உங்கள் அம்மா வந்து முகம் தெரியாத ஒரு ஆண் கிட்ட பேசி இந்த மாதிரி சம்பாதிச்சாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மகளா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த கேள்விக்கு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு பதில் சொல்லுங்கள். எவ்வளவு அசிங்கமான விஷயத்த கூலாக உட்காந்துக்கிட்டு இது டைம் பாஸ் தானே, மன அழுத்தத்துக்காக வரக்கூடிய ஆண்கள் கிட்ட நாங்கள் பேசுகிறோம், இது ஒரு மருத்துவம் அப்படிலாம் பதில் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணக்கூடிய பெண்கள். அண்ட் இந்த ஆப்பை பற்றியே தெரியாது ஜெயரஸ், எனக்கு இந்த ஆப்பை நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க தயவு செஞ்சு இந்த ஆப்பை யூஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை நான் பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம வீடியோவில் ஒருவேளை இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கூட வரலாம், இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கூட வரலாம். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க. மேலும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ரிலேஷனுக்கு நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இனி ஒருத்தரும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னாலும் இந்த மாதிரி டெம்டேஷனில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் யூஸ் பண்ணாமல் இருக்க போகிறது கிடையாது. யூஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களை முதல் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த பெண்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணி இப்படி பேசுறதுனால மட்டுமே ஆண்கள் இந்த பெண்கள் கிட்ட பேசுறதுக்கு உள்ளே வர்றாங்க, பேசுகிறாங்க. ஒருவேளை இந்த பெண்கள் யாருமே இந்த ஆப்பை யூஸ் பண்ணவே இல்லை, அவங்க ஜாயின் பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆப் ஓனருக்கு வேலை இல்லாமல் போயிடும், இந்த ஆப்புக்கு வேலை இல்லாமல் போயிடும். எந்த ஆண்கள் வந்தாலும் இந்த பெண்கள் பேசுறதுக்கு தயாராக இல்லாதனால அவங்களுக்கும் வேலை இல்லாமல் போயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப் திவாலா போயிடும். ஸோ இந்த பெண்கள் இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த பெண்களுடைய பெற்றோர்களோ அவங்களுடைய உறவினர்களோ தயவு செஞ்சு இந்த பெண்களை ஜாயின் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்குங்க. இது என்னுடைய வேண்டுகோள். அண்ட் இன்னொரு பதிவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு சேர்ந்துச்சுன்னா நல்லா பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.